இப்போ நம்மளுடைய சுகமளிக்கும் கலை, நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க இறை வழிபடுத்துவோம் அப்படிங்கிற முறையை புத்தர்கள் வழியில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதன் மூலமாக வினாடிகளுக்கு குறைவான நேரத்தில் நம்ம பிறருக்கு உதவி செய்ய முடியுது. அவங்க மனதில் உள்ள கேடுகளை நீக்கி அவங்களுக்கு புத்துணர்வையும் கொடுக்க முடியுது, உடல் வலிகளையும் நீக்க முடியுது, அவங்களுக்கு சரியான காரணங்களை விளக்கி நல வாழ்வுக்கான வழிகளை அவங்களுக்கு சொல்ல முடியுது. மேலும் சொல்லப்போனால் அவங்களுக்குள்ள இருக்க இறைத்தன்மையை உணர்வதற்கு அவங்களுக்கு வழிகாட்ட முடியுது. இந்த தன்னுடைய மேன்மையை புரிஞ்சுக்கிறது தான் ஒவ்வொருத்தரோட தேவையும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். சொல்லப்போனால் மருத்துவங்கிறதே அதுதான் நினைக்கிறேன் நான். தன்னை உணர்தல், தனக்குள்ள இருக்கிற இயல்புல வாழ்தல், அதன் மூலமா தன்னுடைய ஆற்றலையும் அறிவையும் மேம்படுத்துகிறது. இதுதான் நலவாழ்வுக்கான அடிப்படையே. நாம் அதை நோக்கி நகருவோம். இதை பற்றி சிந்திங்க. வெறுமனை தியானம் சொல்றது, வெறுமனை கண்ணை மூடிட்டு ஒரு 10 நேரம் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்முடைய அறிவை பெருக்கிறது, அந்த அறிவுல படிப்பறிவை பெருக்கிற விஷயம் கிடையாது. இது அதை விட மேலான ஒரு விஷயம். நம்ம முழுமையோட இணையிறது. நல்ல நண்பர்களே, மகிழ்ச்சி. நம்மகிட்ட குழுவில் வந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே நீண்ட காலமாக அந்த பயிற்சியில் இருக்கீங்க. உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழ்வுது அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவ பதிவுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.